நெய்வேலி தமிழ்நாட்டோட கேஜிஎஃப்னு பெருமையாக சொல்லிக்கலாம். இந்தியாவில் இருக்க மிகப்பெரிய திறந்தவெளி பழுப்பு நிலக்கரி சுரங்கம்னு இதை சொல்லலாம். ஒரு வருஷத்துக்கு 30.6 மில்லியன் டன் பழுப்பு நிலக்கரி இங்கே வெட்டி எடுக்கப்படுது. என்எல்சிக்கு சொந்தமான அனல் மின் நிலையங்கள் மூலமாக இங்கே வெட்டி எடுக்கப்பட்ட நிலக்கரி எரிக்கப்பட்டு ஒரு வருஷத்துக்கு 5192.56 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுது. ரொம்ப சந்தோஷமான விஷயம்தான். ஆனால் இந்த என்எல்சி உருவாக்க 23 கிராமம் அழிக்கப்பட்டதுன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? முதல்ல இங்கே பழுப்பு நிலக்கரி இருக்குன்னு எப்படி கண்டுபிடிச்சாங்க, அதிலிருந்து இவ்வளோ பெரிய என்எல்சி நிறுவனம் எப்படி உருவானது, அது வரைக்கும் உள்ள தகவல்களை பற்றின ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் இது. ஸோ பொறுமையாக பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். நம்ம வந்தது என்னமோ வடலூரில் இருக்க சத்திய தர்மசாலையை பற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ண தான் இன்றைக்கி நம்ம வந்தோம். ஆனால் இன்றைக்கி நெய்வேலியை தாண்டி நம்ம கிராஸ் பண்ணுறதுனால இங்கே இருக்க அந்த நிலக்கரி சுரங்கம், அந்த மைன்ஸு என்ன பண்ணிகிட்ருக்காங்க, இதை பார்க்கும்போது எனக்கு இன்னும் ஒரு வியப்பாக தான் இருக்குது. இவ்வளோ நாளாக இவ்வளோ பக்கத்தில் இருந்துட்டு இந்த விஷயத்தெல்லாம் தெரியாமல் நம்ம இருந்திருக்கோன்னு பாருங்களேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி என்எல்சியை பற்றி வீடியோ போடுறதுக்காக நான் நெய்வேலி போல், இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் அப்லோடு பண்ண வள்ளலார் சபையை பற்றி வீடியோ பதிவு பண்ண தான் வடலூர் போயிட்டு இருந்தேன். வள்ளலாரோட சத்திய ஞான சபை ஒரு நல்ல அனுபவத்தை எனக்கு கொடுத்தது. வீடியோ பார்த்ததில் பல நண்பர்கள் நல்ல கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ இன்னும் பார்க்காதவங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நம்ம சேனலில் இருக்குது, போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வடலூர் தான் போயிட்டு இருக்கோம். போகிற வழியில் ஒரு வியூ பாயிண்ட்டை பார்த்தேன். அது என்னன்னா நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் அந்த நிலக்கரி சுரங்கத்தோட வியூ பாயிண்ட் தான். ஊரே காலி பண்ணிட்டாங்க. சுற்றி பார்த்தா மலை மாதிரி குச்சி வச்சிருக்காங்க வெட்டி வெட்டி. நீங்களே பாருங்களேன். ஆக்சுவலாக இந்த பார்ட் இந்த வீடியோவிலே கிடையாதுங்க. போகிற வழியில் பார்த்ததுனால சரி உங்களுக்கும் காட்டலாங்கிற ஒரே காரணத்தால் தான் இங்கே வந்திருக்கோம். நம்ம நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனத்துக்கு கீழே 1 இல்லை 2 இல்லை 4 திறந்தவெளி சுரங்கம் இருக்குது. இந்த 4மே பெரிய பரப்பளவை கொண்ட சுரங்கங்கள். இதோட பெயர்களை பற்றி பார்ப்போமா? மைன் 1, மைன் 2, மைன் ஐஏ, பேர்சிங்சார் சுரங்கம்னு 4 இருக்குது. வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு எனக்கு தெரியல, ஆனால் இங்கிலிருந்து என்எல்சியோட அனல் மின் நிலையங்கள் அவ்வளோ அழகாக தெரிஞ்சுது. இதே மாதிரி நெய்வேலி முழுக்க 5 பவர் பிளான்ட்ஸ் இருக்குது. நம்ம பார்த்த அந்த சுரங்கத்திலேருந்து வெட்டி எடுக்கப்பட்ட நிலக்கரிகள்லாம் லாரி மூலியமாகவும் கன்வேயர் மூலியமாகவும் இங்கே கொண்டு வரப்பட்டு இங்கே தான் மின்சார உற்பத்தி செய்யப்படுது. இதுதான் என்எல்சியோட கன்வேயர். கன்வேயர்னா ஒரு பொருளை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு வர பயன்படுத்தப்படும் எந்திரம் தான். நம்ம வந்த நேரம் கன்வேயர் ஆஃப்ல இருந்தது. இந்த ரோட்டை பாருங்களேன், தார் ரோடா இல்லை மண் ரோடான்னு வித்தியாசமே தெரியல. சுரங்கத்திலேருந்து லாரிங்க அதிகமாக இங்கே போயிட்டும் வந்துக்கிட்டும் இருக்கிறதுனால இந்த ரோடு இந்த கண்டிஷனில் இருக்குது. இருந்தாலும் இந்த ரோடு நல்ல முறையில் பராமரிக்கப்பட்டு வருது. இப்போ நம்ம நின்றுக்கிட்டு இருக்க இந்த இடம் நெய்வேலியோட ரயில்வே ஸ்டேஷன். இந்த இடத்துலேருந்து நடந்து போனால் கொஞ்சம் தூரத்தில் மேடான ஒரு இடம் இருக்கும். அங்கே நின்று பார்த்தா என்எல்சியோட சுரங்கம் தெளிவாக தெரியும்னு என் ஃப்ரெண்டு சொன்னான். அதனால் அங்கே கிளம்பி நாங்கள் போனோம். இப்போ நான் நினைக்கிற இந்த ரோடு ஹைவே மாதிரி தெரியும் பாருங்கள். இது வந்து பொதுமக்களோட யூஸ்க்காக போடப்பட்டது இல்லை, நிலக்கரியை வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்காக ஸ்பெசிஃபிக்காக போடப்பட்ட அந்த பாதை தான். இங்கே வந்து இந்த நிலக்கரியை எடுத்துகிட்டு போகிற லாரி தான் இங்கே வந்து. பொதுவாக தொழிற்சாலைகள் எடுத்துக்கிட்டால் அங்கே உற்பத்தி பண்ணுற பொருட்களை வெளில எடுத்துகிட்டு போகிறதுக்கும் மூலப்பொருட்களை இங்கே கொண்டு வரத்துக்கும் போக்குவரத்து அப்படிங்கிற ஒரு விஷயம் அவசியமான ஒன்றா இருக்குது. இங்கே வெட்டி எடுக்கப்படுற அந்த பழுப்பு நிலக்கரிகளை அனல் மின் நிலையத்துக்கு கொண்டு போகிறதுக்காகவே இங்கே சாலைகள் அமைச்சிருக்காங்க. அப்படியே தொடர்ந்து இந்த என்எல்சி எப்படி உருவானது அதை பற்றின வரலாறையும் நம்ம பார்த்துடலாம். 1935 வருஷம் நெய்வேலியை சேர்ந்த மா ஜம்புலிங்கம் அப்படிங்கிற ஒரு பண்ணையார் அவர் தோட்டத்தில் நீர்ப்பாசனத்துக்காக போர் போட தோண்டும் போது கருப்பு கலரில் ஏதோ ஒரு படிவங்கள் கிடைச்சிருக்கு. இது என்னன்னு அதிர்ச்சியான அவர் நேரடியாக கொண்டு போய் மண்ணை பற்றி ஆராய்ச்சி பண்ணுற கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒப்படைச்சிருக்காரு. இந்த சின்ன விஷயத்துலேருந்து ஆரம்பித்த ஒரு பெரிய சாம்ராஜ்யம் தான் இந்த என்எல்சி. ஒரு வழியாக மைன்ஸுக்கு வந்துட்டோங்க. அவர் கொண்டுட்டு போன அந்த கருப்பு நிற படிவத்தை ஆராய்ச்சி பண்ண அதிகாரிகள் ரொம்ப சந்தோஷமாயிடுறாங்க. ஏன்னா அது பழுப்பு நிலக்கரின்னு உறுதி செய்யப்படுது. இதே ஒரு காரணமாக வச்சு நெய்வேலிக்கு உட்பட்ட பல பகுதிகள் ஆராய்ச்சி பண்ணுறாங்க. அதுலேருந்து அவங்க என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா, நெய்வேலிக்குள்ளே பல மில்லியன் டன் கணக்கான பழுப்பு நிலக்கரிகள் புதஞ்சி கிடக்கு. அதை எடுத்தால் பல வருஷங்களுக்கு மின்சார உற்பத்தி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. கார்லாம் எறும்பு மாதிரி தெரியுதுங்க. உங்களுக்கு தெரியுதானே எனக்கு தெரியல. அங்கே பாருங்கள். இதுதான் அந்த பழைய பஸ் ஸ்டாண்ட் இருந்தது பாருங்கள். அந்த கோயிலோட கலசம் அந்த மேற்கூரை மட்டும் உங்களுக்கு தெரியும் பாருங்களேன். சில வருஷங்களுக்கு முன்னாடி இங்கே ஒரு பேருந்து நிலையம் இருந்தது. இதுக்கு கீழே பழுப்பு நிலக்கரி இருக்குன்னு ஆராய்ச்சி பண்ண அவங்க அந்த பஸ் ஸ்டாண்டையே முழுவதுமாக எடுத்துட்டாங்க.
பக்கத்திலே சுரங்கம் அமைச்சிட்டாங்க. நீங்களே பாருங்க. பஸ் ஸ்டாண்டே எடுத்துட்டாங்களா அப்படின்னு அதிர்ச்சி ஆகாதீங்க. இது ஒரு சின்ன விஷயம் தான். எந்தெந்த இடத்துலலாம் நிலக்கரிகள் இருக்கோ அந்த பகுதிகளை கைப்பற்ற ஆரம்பிச்சாங்க. இந்த மாதிரி 23 கிராமங்களை இவங்க எடுத்துக்கிட்டாங்க. அதெல்லாம் இருக்கட்டும், நிலக்கரிகளை ட்ரெயினில் எதுக்காக கொண்டு போறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த நிலக்கரிகளை வச்சு ஏற்கனவே இங்கே பவர் ப்ரொடியூஸ் பண்ணிட்டாங்க. அதாவது ஒரு முறை எரிச்சு மின்சார உற்பத்தி செஞ்சதுக்கு அப்புறம் அதுலேருந்து கிடைக்கிற கழிவுகளை சிவகாசி போன்ற பட்டாசு தொழிற்சாலைக்கு அனுப்பி வைக்கிறாங்க. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, பட்டாசு வெடிபொருள் தயாரிப்புல இந்த கரித்துகள்கள் முக்கிய மூலப்பொருளாவே பயன்படுத்தப்பட்டு வருது. நான் சொன்னேன்ல, அங்க பாரு கூட்டு வண்டியில வெறும் நிலக்கரியா போயிட்டு இருக்கு. வேற லெவல்ல இருக்கீங்க. இங்க நின்று பார்த்தா தான் உணர முடியும். நிலக்கரி சுரங்கம் அமைக்கிறதுக்காகவும் இங்க வேலை செய்யற பணியாளர்களுக்கு குடியிருப்புகள் கட்டுறதுக்காகவும் இங்க இருந்த 23 கிராமங்கள் வெளியேற்றப்பட்டிருக்கு. அந்த கிராமங்களோட பெயர்களை சும்மா அப்படியே பார்த்துக்கோங்க. நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி 1935 வருஷம் இங்க பழுப்பு நிலக்கரி இருக்குன்னு கண்டறியப்படுது. அதுக்கப்புறம் செய்யப்பட்ட சில முன்னேற்பாடு பணிகளுக்கு அப்புறம் 1956 வருஷம் அப்ப இந்தியாவோட பிரதமராக இருந்த ஜவஹர்லால் நேரு தலைமையில இந்த நிறுவனம் ஆரம்பிக்கப்படுது. சுரங்கங்களில் பெரிய பெரிய கட்டிகளாக வெட்டி எடுக்கப்படுற நிலக்கரிகள் லாரி மூலியமாவோ இல்லை கன்வேயர் மூலியமாவோ அனல் மின் நிலையங்களுக்கு கொண்டு வரப்படுது. இங்கே வந்த அந்த நிலக்கரிகள் பவுடர் மாதிரி தூளாக அரைக்கப்படுது. அதை எரிக்கிறது மூலயமா கிடைக்கப்படுற வெப்ப ஆற்றலை வச்சு இவங்க மின்சார உற்பத்தி பண்ணுறாங்க. 1956லேருந்து இன்னைய டே வரைக்கும் இங்கே மின்சார உற்பத்தி செய்யப்பட்டு இந்தியா ஃபுல்லாக விநியோகம் செய்யப்படுது. மின்சாரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அன்னைக்கு ஆடம்பரத்தில் ஆரம்பித்து இன்னைக்கு அத்தியாவசியமாகவே மாறிடுச்சு. மின்சாரம் இல்லாமல் நம்மளால் ஒரு நாள் கூட வாழ முடியாதுங்கிற சூழ்நிலைக்கு நம்ம மாறிட்டோம். நம்மளை சேர்ந்த சக இந்திய மக்கள் சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழறதுக்காக தன்னை ஒரு மெழுகுவத்தி மாதிரி அழிச்சிக்கிட்டு இருக்க நெய்வேலியை பற்றியும், இந்த இடத்துல சுரங்கம் அமைக்க காலங்காலமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்த இடத்தையே விட்டு கொடுத்த இந்த ஊர் மக்களை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாரோட சேர்ந்து நானும் தெரிஞ்சுக்கிறேன்.